மரியாதைக்குரிய நம்முடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்களை அன்போடு அழைக்கிறேன். குட் மார்னிங். இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். இன்று முழுக்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். நன்றி. இந்த அளவில் வளர்ப்பதற்கு மிக காரணமான அடித்தளம் குழந்தைகளுடைய சாச்சா நேரு அவர்களை பற்றி நமது மாணவர்கள் இங்கே எடுத்துரைக்கும் பேச்சு போட்டி. இந்த பேச்சு போட்டியின் நடுவராக மரியாதைக்குரிய முதுகலை தமிழாசிரியர் அவர்களும் இளநிலை தமிழாசிரியர்களும் பேச்சுக்களை கூர்ந்து மதிப்பெண் வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு, முதலாவதாக 6ஆம் வகுப்பிலிருந்து பேசுகின்ற மாணவர்களை அன்போடு அழைக்கிறேன். இங்க வரும்போதே உங்க பேர் சொல்லணும், அப்புறம் நீங்க பேச ஆரம்பிக்கணும். ரெடி? 1 2 3. சவுண்ட் கேட்கல. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சு கணேஷ்குமார். நான் 6ஆம் வகுப்பு பி பிரிவு படிக்கிறேன். நான் பேச வந்துள்ள தலைப்பு ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் முதல் பிரதமர் ஆவார். இவர் 1889ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி பிறந்தார். அன்று இந்தியாவின் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் முதல் பிரதமரான இவர் 1947 முதல் 1964 வரை 64 இருக்கும் வரை இந்த பதவியில் இருந்தார். நன்றி, வணக்கம். அவந்திகா. சீரும் சிறப்போடும் எங்களையும் எங்கள் பள்ளியும் வழிநடத்துகின்ற தலைமை ஆசிரியர் அவர்களே மற்றும் கனிவோடும் மகிழ்ச்சியோடும் எங்களுடன் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர் பெருமக்களே, வண்ணத்து பூச்சிகளாய் கவலையின்றி களிப்போடு கல்வி பயிலும் எனது சகோதர சகோதரிகளே மற்றும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற வருகை புரிந்திருக்கும் ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் எனது மகிழ்ச்சி நிறைந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நவீன தேசத்தின் சிற்பி என அழைக்கப்படும் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றி எனக்கு தெரிந்த சிலவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக ஒருவருக்கு பிறந்த நாள் வந்தால் அந்த குடும்பம் மட்டுமே மகிழ்வுடன் கொண்டாடுவது இயல்பு. ஆனால் ஒரு நாடே ஒருவருக்கு பிறந்த நாள் கொண்டாடுவது என்றால் அது குழந்தைகளின் மாமா என்று அழைக்கப்படும் பண்டிட் ஜவஹர்லால் நேருவுக்கு மட்டுமே. அவர் 1814ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 14ஆம் தேதி பிறந்தார். அவரது தந்தையின் பெயர் பண்டிட் மோதிலால் நேரு மற்றும் அவர் தாயார் பெயர் ஸ்வரூப் ராணி. இவர் 1916ஆம் ஆண்டு கமலா கவுலை மணந்தார். நன்றி. ஆசிரியர் அவர்களே, அன்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களே, என்னோட பயிலும் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச வந்த தலைப்பு ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் முதல் பிரதமர் ஆவார். 1889ஆம் நாள் நவம்பர் 14ஆம் தேதி ஹல்பாத்தில் பிறந்தார். அவரை குழந்தைகள் சாச்சா நேரு என
என அன்புடன் அழைக்கிறார். குழந்தைகள் மீது அவர் கொண்ட பாசத்தால் அவரின் பிறந்த நாள் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. நன்றி. வாய்ப்பளித்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் எப்பொழுதும் அன்புடனும் அரவணைப்போடும் கற்றுக் கொடுக்கும் எங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடன் பள்ளி படிப்பு மற்றும் வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்க்கை கல்வியையும் கற்க என்னுடன் பயிலும் என் சகோதர சகோதரிகளுக்கும் என் வணக்கத்தையும் குழந்தைகள் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 1889 உலக வரலாற்றில் மிக முக்கியமான வருடம். நவம்பர் 14 தேசிய வரைபடத்தில் மிக முக்கியமான தினம். கடுமையான வறட்சியும் பஞ்சமும் தலைவிரித்து கோர தாண்டவம் ஆடிய அக்காலத்தில் 1947 மிக துணிச்சலாக தேசத்தின் தலைமை பொறுப்பை ஏற்று நவீன இந்தியாவை வடிவமைத்தார். இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றி எனக்கு தெரிந்த சிலவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆரம்ப கால கல்வி. நேரு தனது குழந்தை பருவத்தில் வீட்டிலேயே கல்வி பயின்றார். 15 வயதில் இங்கிலாந்து சென்று கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இயற்கை அறிவியல் பயின்றார். நன்றி, வணக்கம். என் பெயர் சோ விஷாலி. நான் 7ஆம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கிறேன். நான் பேச வந்த தலைப்பு ஜவஹர்லால் நேரு. நான் தான் ஜவஹர்லால் நேரு. நான் தான் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர். நான் இந்தியாவின் விடுதலைக்காக பாடுபட்டேன். எனக்கு குழந்தைகள் என்றால் மிகவும் பிரியம். குழந்தைகள் என்னை செல்லமாக நேரு மாமா என்று அழைப்பர். எனக்கு ரோஜாக்கள் மிகவும் பிடிக்கும். எனது பிறந்த நாளே குழந்தைகள் தினம் ஆகும். குழந்தைகளே, நீங்கள் தான் வருங்கால இந்தியாவின் தூண்கள். நன்றி. எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்பொழுது எனக்கு பிடித்த தலைவரான ஜவஹர்லால் நேருவை பற்றி பேச போகிறேன். ஜவஹர்லால் நேரு நவம்பர் 14ஆம் தேதி 1889ஆம் ஆண்டு அகமதாபாத்தில் பிறந்தார். இவர் தந்தை மோதிலால் நேரு ஆவர் மற்றும் தாயார் சுவரூபராணி ஆவர். இவர் இந்தியாவின் நவீன சிற்பி எனும் அழைக்கப்படுகிறார். சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரும் என்று அழைக்கப்படுகிறார். இவர் குழந்தைகள் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவர் என்பதால் குழந்தைகள் அன்புடன் சாச்சா நேரு என்றும் அழைப்பர். நன்றி. என் இனிய காலை வணக்கம். என் பெயர் பா திவ்யதாரணி. நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நேரு அவர்கள் 1889ஆம் ஆண்டு அகமதாபாத்தில் நவம்பர் 14ஆம் தேதி பிறந்தார். அவரது தந்தை பெயர் பண்டிட் மோதிலால் நேரு மற்றும் அவரது தாயார் பெயர் ஸ்வரூபராணி ஆவார். அவருக்கு ரோஜா பூ மிகவும் பிடிக்கும். இந்தியாவின் ஆபரணம், ஆசிய ஜோதி, ரோஜாவின் ராஜா, சமாதான புறா போன்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். 1947ஆம் ஆண்டு இந்திய முதல் பிரதமராக பதவியேற்றினார். குழந்தைகளின் மீது அளவற்ற அன்பு கொண்டதால் குழந்தைகள் அவரை நேரு மாமா என்று அழைப்பர். 1964ஆம் ஆண்டு 27ஆம் தேதி மே மாதம் இதய தடுப்பு காரணமாக இருந்தார். நன்றி. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றி பேச போகிறேன். நேரு அவர்கள் விடுதலை போராட்ட வீரர் ஆவார். நேரு அவர்கள் 1889ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி
பிறந்தார். நேரு அவர்கள் 1947 நாட்டின் முதல் பிரதமராக பதவியேற்றார். குழந்தைகளுக்கு மீது நேரு அவர்கள் நேர்மாமா என்று அழைத்தனர். நேரு அவர்கள் பிறந்த நாள் தினமாக நவம்பர் 14 குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட்டன. நன்றி. ஜவஹர்லால் நேரு அவர்கள் நம் இந்திய நாட்டின் முதல் பிரதமர் ஆவார். அவருடைய பிறந்த நாளை நம் குழந்தைகள் தினமாக ஏன் கொண்டாட சொன்னாருன்னா, நம்மளுடைய நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமே இன்றைய மாணவர்கள் தான் நாளைய இந்தியா அப்படின்னு நினச்சதுனால தான் அவருடைய பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக கொண்டாட சொன்னார். இப்போ ஏன் மாணவர்களுடைய கல்விக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தராங்கன்னா, மாணவர்கள் கல்வி கற்றுறது மூலமாக அந்த கல்வியை எதிர்காலத்தில் பயன்படுத்தி நம்மளுடைய நாட்டுக்கும் வீட்டுக்கும் நிறைய நல்லதை பண்ணுன்றதுக்காக தான். இப்போ ஒரு அணு ஆயுதத்தை பற்றி நிறைய தகவல் தெரிஞ்சவங்களா இருந்தால் அதை 2 விதமாக பயன்படுத்த முடியும். ஒன்று, அணு ஆயுத சக்தியை பயன்படுத்தி நாட்டோடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம். இன்னொன்று, அணு ஆயுதத்தை பயன்படுத்தி ஒரு நாட்டை அழிக்கவும் முடியும். அதனால்தான் நம்மளை கல்வி கற்கிறது மட்டும் இல்லாமல் அதை நல்ல விதமாக பயன்படுத்தணும். அதனால தான் நிறைய பேர் மாணவர்களையும் குழந்தைகளையும் முன்மாதிரியாக சொல்லி அவங்க தான் நாட்டின் எதிர்காலம்னு சொன்னாங்க. நன்றி, வணக்கம். எனக்கு பிடித்த தலைவர் நேரு அவர்களை பற்றி பேசப் போகிறேன். நேரு இந்தியாவின் விடுதலை போராட்ட வீரர் ஆவார். இவர் 1859 நவம்பர் 14 அலகாபாத்தில் பிறந்தார். இவரின் தந்தையின் பெயர் பண்டிட் மோதிலால் நேரு. இவர் தாயார் பெயர் ஸ்வரூப் ராணி. இவர் 8 வயதில் கமலாகாவலை மன்னரார். கேம்பிரிட்ஜில் உள்ள டிரினிட்டி கல்லூரியில் 10 படிப்பை முடித்தார். நேருவிற்கு குழந்தைகள் என்றால் மிகவும் பிரியம். குழந்தைகளை இவரை நேரு மாமா என்று அழைப்பார். நேருவின் பின்னாலே குழந்தைகள் தினமாக கொண்டாடுகிறோம். 27 மே 1946 இதய தடுப்பு காரணமாக இருந்தார். அதோ பார் ரோட்டு மேலே காருக்குள்ளே யாரும் நம்ம மாமா நேரு என்ன சொன்னார்? நல்லா படிக்க சொன்னார். நான் நல்லா படிப்பேன், நாட்டுக்காக உழைப்பேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நெக்ஸ்ட். காஸ்டியூம் போட்டு ஏமா மேலே வந்துக்கிறீங்க? I am going to talk about Jawaharlal Nehru. He was the first Prime Minister of India. He loved children very much. He was born on Allahabad 1889 November 14. He was the close friends of Mahatma Gandhi. Sir, all sir. Goodbye. Thank you. Next. I am going to talk about Jawaharlal Nehru. His full name is Pandit Jawaharlal Nehru. He born on 14th November 1889 and he was the first Prime Minister of India. And he loved children and he believed that children are the future of the nation. Thank you. My name is V. Gopi Krishna, 6th standard A section. I am going to talk about Jawaharlal Nehru. Pandit Jawaharlal Nehru was the first Prime Minister of India. He born on 14th November 1889. His birthday is the celebrated Children's Day. He wore a white cap and a red cap, red rose.
We remember him with love and respect. Thank you. நான் 6ஆம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கிறேன். இப்பொழுது நான் பேச வந்துள்ள தலைப்பு ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு இந்தியாவில் முதல் பிரதமர் ஆகும். இந்தியாவில் அவர் ஒரு சிறந்த எழுத்தாளராகவும் சிந்தனையாளராகவும் தலைவராகவும் இருந்தார். இந்தியாவில் அவருக்கு மிகவும் பிடித்த பூ ரோஜா பூ. நன்றி, வணக்கம். பிரிவு படிக்கிறேன். இப்பொழுது நான் பேச வந்துள்ள தலைப்பு ஜவஹர்லால் நேரு. நான் தான் ஜவஹர்லால் நேரு. நான் இந்தியாவின் விடுதலைக்காக பாடுபட்டேன். நான் தான் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர். எனக்கு ரோஜாக்கள் மிகவும் பிடிக்கும். குழந்தைகள் எனக்கு மிகவும் பிரியம். எனது பிறந்த நாளே குழந்தைகள் தினம் ஆகும். நன்றி. Jawaharlal Nehru was born on November 14, 1889 in Allahabad. India. His father Motilal Nehru was famous lawyer and his mother was Varaprani. Nehru studies in England at Harrow and Cambridge University and later became a lawyer like a father. Nehru's main lovable and surname of Kashmir Pandit. He was born from royal family. His living style was very humble and kindness. He is our first Prime Minister of India. He loved children very much and children lovingly called his Chacha Nehru. Nehru passed away on May 27, 1964. But his ideas, love for children are still remembered today. Every year Children's Day is celebrated on November 14, his birthday, to honor him. Thank you.